விஜய் வந்து குழந்தைக்கு என்ன ஆச்சோன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே வந்து இங்கே போகிறாரு. பார்த்தா வந்து அவங்க கிளாஸ் மிஸ்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு ஸ்கூலில். ஆனால் பார்க்க முடியாமல் போயிடுது. அடுத்து வந்து குழந்தைய கூட்டின்னு வீட்டுக்கு வர விஜய் வந்து குழந்தைகிட்ட யோசனை பண்ணி கேட்குறாரு. ஃபோட்டோ காட்டி, காவேரியோட ஃபோட்டோ காட்டி, இந்த மாதிரி உங்கள் கிளாஸ் மிஸ் இருப்பாங்களான்னு கேட்டோன்னே இவங்க தான் என் கிளாஸ் மிஸ்ன்னு சொல்லிட்டு குழந்தை சொல்கிறதால விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. அடுத்து வந்து விஜய் வந்து யோசிக்கிறாரு, முதல்ல போய் அவங்க கிளாஸ் மிஸ்ஸை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் எல்லா முடிவும் நம்ம பண்ண முடியும், எப்படி காவேரி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே வந்து விஜய் வந்து மறுநாள் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போகிறாரு. அங்கே வந்து விஜய் வந்து கிளாஸ் மிஸ்ஸை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டோன்னே பார்க்க முடியும் சார் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளாஸ் மிஸ்ஸை பார்க்குறதுக்காக விஜய் வந்து போகிறாரு. இங்கே வந்து மிஸ் காவேரி மிஸ் உங்களை கூப்பிட்றாங்க அப்படி சொன்னோன்னே சார் இவங்க தான் வந்து அவங்க பொண்ணோட கிளாஸ் மிஸ் சார், மிஸ் காவேரி அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாரு. பார்த்து அப்படியே காவேரி வராங்க. சொல்லுங்கள் சார் அப்படி சொல்கிறாங்க. அது கேட்டுட்டு அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காரு. சார் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க நல்லா தெரியும், குழந்தை நேற்று விழுந்துட்டால, அதனால் எப்படி விழுந்தா ஏது விழுந்தாலும் விசாரிக்க தானே சார் வந்திருக்கீங்க. சாரி சார், இது வந்து தெரியாமல் நடந்து போச்சு. அந்த இடத்துல வேறு நாங்கள் இல்லை சார். எல்லோரும் விளையாடிட்டு இருந்தாங்க, அப்படியே தான் அவ்வளோ விளையாடிட்டு இருந்தா, திடீர்னு அவள் விழுவான்னு நாங்கள் எதிர்பார்க்கல சார். அதனால் வெரி சாரி சார் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லிகிட்டே போகிறாங்க. குழந்தைய பற்றி விஜய் ஒன்றுமே கவனிக்காமல் காவேரியை பார்த்துட்ருக்காரு. அப்படியே ஓடி போய் காவேரியை பார்த்துட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே வந்து கிஸ் பண்ணிவிட்டு காவேரி வந்து அப்படியே அணைச்சிட்டு காவேரி அப்படி சொல்லிட்டு அழணும் போல் விஜய்க்கு வந்து மனசில் வந்து அப்படியே தோணுது. உணர்வுகளை கட்டுப்படுத்திட்டு அப்படியே நிற்கிறார் விஜய். தாங்கிக்க முடியல விஜயால். காவேரி அப்படின்னோடனே சொல்லுங்கள் சார் அப்படின்றாங்க. இல்லை காவேரி மிஸ் அப்படின்னு சொல்ல வராரு. உங்களுக்கு என்னை யாருன்னு தெரியுதா மிஸ் அப்படின்னு சொன்னோன்னே யாருன்னா புரியல சார் எனக்கு அப்படின்றாங்க. இல்லை என்னை முன்னாடி பார்த்துருக்கீங்களா நீங்கள் அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை சார் இப்போ தான் பார்த்தேன், அதுவும் நேற்று தான் சார் பார்த்தேன், நேற்று குழந்தை கூப்பிட வந்தீங்கல்ல அப்போ தான் சார் பார்த்தேன் உங்களை பற்றி. ஆனால் நிறைய விஷயங்கள் அம்மா சொல்லியிருக்கா சார் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, என்னை இதுக்கப்புறம் நீங்கள் முன்னாடி பார்த்ததே இல்லையா அப்படி சொன்னோன்னே சாரி சார் நான் பார்க்கல. என்கிட்ட நிறைய பேர் இப்படி தான் சார் கேட்குறாங்க, ஆனால் என்னால் எந்த பதிலும் சொல்ல முடியாது. உங்கள்கிட்ட மட்டும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது சார், அதில் தான் ஒரு 3 வருஷம் நான் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டேன் சார், அதான் எனக்கு தெரியல. நீங்கள் ஏதாவது ரிலேஷனா சார் எங்களுக்கு அப்படின்னோடனே அப்படியே தூக்கி வாரி போடுது விஜய்க்கு. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே ஆமான்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. அது வந்து அப்படி சொல்லும்போதே இன்னொரு மிஸ் வந்துடுறாங்க. மிஸ் உங்களை வந்து கூப்பிட்றாங்க மிஸ் அப்படின்னு சொல்லுவேன். சரிங்க சார் நீங்கள் வேறு ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையாட்டுறாரு. சரி இதுக்கப்புறம் அம்முக்கு எந்த பிரச்சனை நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் சார், இந்த ஒரு வாட்டி மட்டும் வந்து மன்னிச்சிடுங்க சார். சரிங்க சார் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. காவேரி அவங்க கிளம்புறதே பார்த்துட்டு இருந்த விஜயால் தாங்கிக்க முடியல. காவேரி என்னை ஏன் காவேரி மறந்து போயிட்ட நீ, என்னை ஏன் ஞாபகம் இல்லையா உனக்கு, அப்போ ஆக்சிடெண்ட்டில் காவேரி எல்லாத்தையும் மறந்துட்டுருக்கா, அதனால தான் அவளுக்கு எந்த ஞாபகமும் இல்லாமல் இருக்கா. இதை பயன்படுத்தி தான் காவேரி என்னை விட்டு பிரிச்சுட்ருக்காங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே என்னை காவேரி என்கிட்ட பிரிச்சதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் விஜய். நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம டென்ஷன் ஆகிடுறாரு. அடுத்து வந்து விஜய் வீட்டுக்கு போகிறாரு. இங்கே வந்து தாத்தா கிட்ட இந்த மாதிரி காவேரி வந்து இந்த மாதிரி இது உலகத்தை விட்டு போயிட்டான்னு சொன்னீங்கல்ல தாத்தா அப்படின்னோன்னா, ஆமாம் உண்மையிலேயே காவேரி வந்து இந்த உலகத்தை விட்டு போயிட்டாளா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாப்பா அப்படின்னா, அப்போ இது யார் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மிஸ்ஸோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து காட்டுறாரு. காவேரியை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு விஜய் வந்து காட்டுறாரு. அதை பார்த்து தூக்கி வாரி போடுது தாத்தாக்கு. அது வந்துப்பா ஏன் தாத்தா ஏன் இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறோன்னே அப்படியே வந்து அவங்க சித்தியும் சித்தப்பாவும் விஜய் சொன்னால் கேளுப்பா அப்படின்றாங்க. நீங்கள் பேசாதீங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் இப்படி பண்ணக்கூடிய ஆள் தான் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என் தாத்தா நான் உயிருக்கு மேலே நினச்சிட்டு இருக்கேன், என் தாத்தா இப்படி பண்ணுவான் நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பயங்கரமாக அழறாரு. தலையில் கை வச்சுட்டு அப்படியே வந்து பயங்கரமாக கத்துறாரு. அதை பார்த்துட்டு விஜய் ப்ளீஸ்ரா சொன்னால் கேளுடா, என்னை மன்னிச்சுட்றா, எனக்கு ஒரு வழி தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தெல்லாம் சொல்கிறாரு.